சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அம்ம நவாலு அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, நாடியவர்களை மௌத்தாக்க செய்பவன், உயிர் வாழச் செய்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைக்கக்கூடியவன், அழ வைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் இரு சாராரையும் படைத்தவன். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவன் நித்திய ஜீவன், எந்த தேவையும் அற்றவன். அவனுக்கு நிகராக, அவனுக்கு ஒப்பாக, அவனுக்கு சமமாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது என்று சாட்சி பகர்ந்தவனாக, ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் நபிகுல திலகம், மனுக்குலத்தின் மகுடம், காரூண்ய வல்லல் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவளவும் பிசகாது, அணுவளவும் நெறி பிசகாது தமது வாழ்க்கையிலே பின்பற்றி பல வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அவர்களை துயர்ந்தவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம், இன்னும் பின்பற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. நாட்களில் எல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கக்கூடிய, ஒன்று கூட வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் எம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தானும் தன்னை சார்ந்தோரையும் அந்த பாவங்களிலிருந்து தடுத்துக் கொள்ளுமாறு, அல்லாஹுடைய பயங்கரமான நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவுடைய நசீஹத்தையும் வசியத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான ஒரு வேண்டுகோள், இடங்கள் காலியாக இருந்தால் கொஞ்சம் நிறைச்சி உட்கார்ந்துக்கோங்க. உங்களை கடந்து வரமாட்டாங்க. நிறைச்சி உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை தாண்டி வரமாட்டாங்க. தாண்டி வரவும் கூடாது, தாண்ட வைக்கிறதுக்கு மாறி இருக்கவும் கூடாது. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. கண்ணியமான உறவுகளே, அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அம்ம நவாலு ஒரு குறுகிய காலம், சொற்ப காலம், அற்பமான ஒரு காலத்தை தந்து உலகத்திலே அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார். இது முடிவு வரக்கூடிய, இந்த உலகத்திற்கு முடிவு இருக்கக்கூடிய ஒரு காலம். இது நிரந்தரமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் வாழ வைத்தது கிடையாது. அப்படி வாழ வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய இறைநேசர் காத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே கியாமம் வரைக்கும் வாழ வைத்திருப்பார். கண்ணியமானவர்களே, அவர்கள் வஃபாத்தாகி 1400 வருடங்களுக்கு மேலால் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலு இந்த உலகத்திலே வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவனுடைய நோக்கம் அவனை விளங்குவதற்காக வேண்டி மட்டும்தான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை படைத்தவனை விளங்குவதற்காக வேண்டி மட்டும்தான் அவன் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான் குர்ஆனின் மூலமாக. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நான் ரெண்டு சாராரை, மனிதனாக இருந்தாலும் சரி,
அது எந்த பட்டம் பதவியோடு, எந்த உயர்வோடு, அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், ஜனாதிபதிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உருவாக்கியவன், கிரியேஷன், உருவாக்கத்திற்கு சொந்தக்காரன், அவனை விளங்குவதுதான் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கிறது. முழு உலக மக்களையும் பார்த்து, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அவனை ஏற்றுக்கொள்ளாத அத்துணை பேர்களையும் வைத்து அல்லாஹு தஆலா சவால் விடுகிறான். யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, ஏ மனித சமுதாயமே, ஏ மனித மக்களே, உலகத்தில் என் மூலமாக படைக்கப்பட்டவர்களே, ضرب مثل, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. فاستمعوا له, தெளிவாக காது தாழ்த்தி கேட்டுக்கோங்க. என்ன சவால்? இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், இந்த உலகத்திலே நான் இல்லாமல், அல்லாஹ் அல்லாமல் இந்த உலகத்திலே யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ, தெய்வங்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வணங்குதலுக்கு பொருத்தம் என்று அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அத்துணை கடவுள்களையும் வைத்து ஒரு கொசுவை படையுங்கள் பார்க்கலாம். என்னுடைய படைப்பில் ஆக சிறிய படைப்பாகிய ஒரு கொசுவை படைத்து காட்டுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்கிறான், லை யஹ்லுகு ذبابا ولو اجتمعوا له, அத்துணை கடவுள்களும், உருவாக்கத்திற்கு தயாரான அத்துணை பேர்களும் சேர்ந்தாலும் ஒரு கொசுவை படைக்க முடியாது. ஒரு கொசுவை படைக்க முடியாது. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, கொசுவை படைப்பதல்ல, ஒரு கொசுவினுடைய வடிவத்தில், அங்க சம்பூர்ணமாக, அந்த கொசுவினுடைய அளவில், அந்த சைஸ்ல கூட ஒருத்தருக்கு வரைய முடியாது. இதுதான் அல்லாஹ், இதுதான் ரப். இந்த அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டோ கேட்காமலோ, முஸ்லிமுடைய தாய் ஒரு கலிமா சொன்ன தாயுடைய கருவறையில் கருத்தரிக்க வைத்தார். குர்ஆனிலே தொடர்ச்சியாக சொல்கிறான், இந்த அளவுக்கு சவால் தெரியுமா? கொசுவை படைங்க பார்க்கலாம் என்று சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், கொசுவை நீங்க படைக்க மாட்டீங்க, உலக முடியாது. அதுக்கு ஒரு படி மேல, கொசு உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள, ஒரு ஏதாவது ஒன்ற கொசு உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டால், லா யஸ்தன்கிதுஹு மின், அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ضعف الطالب والمطلوب, தேடப்படுபவனும் தேடுபவனும் பலவீனமானவர்களே. குர்ஆன் சொல்கிறது, ضعف الطالب, தேடக்கூடிய மனிதனும், அந்த பொருளை அடைய வேண்டும் என்று தேடக்கூடிய மனிதனும், தேடப்படக்கூடிய கொசுவும் பலவீனமானவர்களே. யாரால் முடியும்? இதுதான் அல்லாஹ். அல்லாஹ்வை அடைந்தவன் அனைத்தையும் அடைந்தவன போல, படைத்தவனை விளங்கியவன் உலகத்திலே அத்துணை கல்விகளையும் விளங்கியவனை போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு பெயர் இருக்கிறது, உம்மி. அதிகமான ஸலவாத்துகளிலே காணலாம், நபியில் உம்மி. எழுத படிக்க வாசிக்க தெரியாதவர், எழுத படிக்க வாசிக்க தெரியாதவர். 1400 வருடங்கள் கழிந்தும் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சரித்திரங்களை யாரும் பிழை காண முடியாது, குறை கூற முடியாது. அது கணக்கியலாக இருக்கலாம், அது விஞ்ஞானமாக இருக்கலாம், அது ஹிஸ்டரி சம்பந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்த ஒரு வார்த்தையை யாராலும் பிழை காண முடியாது. படித்து கொடுத்தவன் அல்லாஹ், படித்து கொடுத்தவன் அல்லாஹ். குர்ஆனிலே எமக்கும் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். எழுத படிக்க வாசிக்க தெரியாத ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரம் இன்று வரைக்கும் பிழை காண முடியாது என்றால் அவரை உருவாக்கியவன் ஒருவன் இருக்கிறான்.
படைப்பாளன் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்னும் அல்லாஹ் சவாலாக கேட்கிறான், فلولا إذا بلغت الحلقوم. சக்கராத்த பேசுறான் அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல சக்கராத்த பேசுறான். தொண்டை குழியை வலது காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குதி காலை தாண்டி, கரண்டை காலை தாண்டி, முழங்கால்களை தாண்டி, இடுப்பை தாண்டி, வயிற்றை தாண்டி, நெஞ்சு குழியை தாண்டி, தொண்டை குழி வரைக்கும் உடைய ரூஹை நான் கடத்தி கொண்டு போய் நிப்பாட்டுகிறேன் என்றால் அல்லாஹ் சவாலாக கேட்கிறான், فلولا إذا بلغت الحلقوم ترجعونها إن كنتم صادقين. உலகத்திலே மிகப்பெரிய சக்திவான்கள், மிகப்பெரிய சயின்டிஸ்டுகள், மெடிசின் ஃபேக்கல்டில பினிஷ் பண்ணவங்க, டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து படைப்பாளன் கேட்கிறான், உங்களால் முடியும் என்றிருந்தால், உங்களால் முடியும் என்றிருந்தால், உங்களால் ஏலும் என்றிருந்தால் தொண்டை குழி வரைக்கும் கொண்டு வந்த சேர்த்த நான் அந்த ரூஹ் இருக்கிறதை திரும்ப அந்த உடம்பிலுக்குள் அனுப்புங்கள் பார்க்கலாம். கலந்த ரூஹை மறுபடியும் உடம்பிற்குள் செலுத்துங்கள் பார்க்கலாம். அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி பேசினால் நம்முடைய வாழ்க்கை போதாது, நம்முடைய வாழ்க்கை போதாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், وَلَوْ أَنَّ مَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٍ. முழு உலக மக்களையும் பார்த்து சொல்கிறான், உங்களால் என்னுடைய வல்லமைகள், என்னுடைய அந்தஸ்துக்கு வருவதல்ல, எனக்கு நேருக்கு நேராக வருவதல்ல, என்னுடைய சக்திக்கு நேர்முகமாக வருவதல்ல, என்னுடைய வல்லமைகளை கூட எழுத முடியாது, உங்களால் சக்திகளை எழுத முடியாது. وَلَوْ أَنَّ مَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٍ. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் பேனாக்களாக மாற்றுங்கள். ஜப்பான் அல்ல, ஸ்ரீலங்கா அல்ல, எத்தனை காடுகள் இருக்கிறது, எத்தனை காடுகள் இருக்கிறது, கோடான கோடி மரங்கள், அத்துணை மரங்களையும் படைப்பாளன் குர்ஆனிலே சவாலாக சொல்கிறார். அத்துணை மரங்களையும் பேனாக்களாக மாற்றுங்கள். வல் பஹ்ரு யமுத்துஹு. அந்த பேனாக்களுக்கு மையாக கடல்களை மாற்றுங்கள். ஒரு கடல் அல்ல, கடல்கள் சேர்வதற்கு சொல்லுவோம் சமுத்திரம். இந்த உலக அனைத்திலும் அல்லாஹ் 7 சமுத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார். கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் சமுத்திரம். சபஅத்து அபுஹர். அல்லாஹ் சொல்றான், ஒரு கடல் இல்ல, உலகத்தில் உள்ள 7 கடல்களையும் 7 சமுத்திரங்களையும் ஒன்று சேர்த்து அந்த பேனாவுக்கு மையாக மாற்றுங்கள். எழுதுங்கள் இப்பொழுது என்னுடைய வல்லமைகளை, எழுதுங்கள் என்னுடைய ஜனாதிபதிகளை, எழுதுங்கள் என்னுடைய சட்டங்களை, எழுதுங்கள் என்னுடைய சக்திகளை. மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். ஒரு நாளும் என்னுடைய சக்திகளை, வல்லமைகளை, தஜல்லிகளை எழுதி முடிக்க முடியாது. சக்திக்கு நிகராக அல்ல, சக்திகளை கூட எழுத முடியாது. மா நஃபிதத். நீங்க எடுத்த மரங்களும் எடுத்த பேனாவுடைய மைகளும் கடல்களும் வற்றி போகும், மரங்களும் முடிந்து போகும், என்னுடைய வல்லமைகளை உங்களால் எழுத முடியாது. அந்த ரப்பை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹ்வை தான் நாம் சுஜூது செய்கிறோம். எந்த நாள் அல்லாஹ்வை நினைத்து என்னை படைத்தவன் அவன், சுஜூது செய்யக்கூடிய அழகான இந்த உடம்பை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தந்தவன் அவன், மூச்சை தந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவன், அழகான குடும்பத்தை தந்தவன் அவன், கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை தந்தவன் அவன், ஹலாலான வியாபாரத்தை தந்தவன் அவன். இத்தனையும் தந்தவனை நேற்று எத்தனை சுஜூதுகளில் அழுதிருக்கிறோம்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பற்றி விசாரிக்கப்படும். இது இல்லாம எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் கியாமத்திலே மாற்ற வேண்டி வரும். ஜாமிஉ திர்மிதில இமாம் ஜாமிஉ திர்மிதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ கொண்டு வராங்க. லா தஸூலு கதம இப்னி ஆதம், லா தஸூலு கதம இப்னி ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். கியாமத்துடைய நாளையில், the day of judgment, படைத்தவனுக்கு முன்னால் அத்துணை பேர்களும் இருப்போம். அத்துணை பேர்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா 5 கேள்விகளை கேட்க இருக்கிறார். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் லா தஸூலு கதம இப்னி ஆதம், எந்த மனிதரும் ஒரு எட்டை முன்னால் வைக்கவும் முடியாது, பின்னால் வைக்கவும் முடியாது. பதில் சொல்லியாக. இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனை கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பட்டம் பதவியில் பறந்து கொண்டிருப்பவனாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக. முதலாவது கேள்வி அன் உம்ரி, வாழ்நாளை பற்றி. அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, தந்த வாழ்நாள் நான். உன்னை மனிதனாக பிறக்கணும் என்று ஆசைப்பட்டு பிறக்க வைத்தவன் நான். நீ உலகத்திலே வாழ்ந்து நல்லதை சம்பாதித்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று விரும்பியது நான். தந்த வாழ்நாள் எல்லாரையும் மனிதனாக படைக்கல்ல, உன்னை மனிதனாக தேர்வு செய்தேன். இந்த வாழ்நாளில் என்ன செய்தாய், எப்படி கழித்தாய்? அதிலும் விசேஷமாக அந்த 5 கேள்வியில் முதல் கேள்வி இது. ஆனா வாழ்நாளுக்குள் ஒரு அங்கம் சம்பந்தமாகிறோம், வாலிபம். அந்த கேள்வியில் இரண்டாவது கேள்வி வாழ்நாளில் உள்ள ஒரு அங்கத்தை பற்றி. அன் ஷபாபிஹி ஃபீமா அஃப்லா, அதில் வாலிபம் ஒன்றை தந்தேனே. வாலிபத்தில் உன்னைய மௌத்தாக்காம, வாலிபத்தில் உன்னைய கூனி குறுகி உட்கார வைக்காம, வாலிபத்தில் உன்னுடைய பெட்டோட படுக்க வைக்காம, வாலிபத்தில் உன்னுடைய ஹாஸ்பிட்டலோட சேர்க்காம சுக ஆரோக்கியத்தோட தந்தேனே. இந்த வாலிபம் எப்படி கழித்தாய்? உன்னால் முடியும் என்றிருந்தால், நீ உன்னை படைத்துக் கொள்ள முடியும் என்றிருந்தால் இந்த கேள்வி என்னுடன் கேட்கப்பட மாட்டார். படைத்தவன் நான் என்றால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக. வாலிபம், வாலிபர்களே, கண்ணியமான உறவுகளே, இந்த வாழ்க்கை இருக்கிறது வெறுமனை மௌத்தோட முடிந்துரும் என்றால் இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாழ்க்கை கேள்வி கணக்கில் நிறுத்தாட்டப்படும் என்றால் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் படைத்தவனுக்கு பொருத்தமாக வாழணும். கண்ணியமான உறவுகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? என்னுடைய வழிகாட்டி. வாலிபம் என்றால் முஃபஸ்ஸிருங்கள், தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், வாலிபனுடைய பருவம் என்ன? ஒரு பிள்ளை பருவ வயதை அடைந்து கிட்டத்தட்ட 15 வயது தொடக்கம் 40 வயது வரைக்கும் இது வாலிபம். அதிகமான முஃபஸ்ஸிருங்கள் சொல்றாங்க இந்த 25 வருட காலம் இருக்கிறது, இதுதான் வாலிபம். இந்த வாலிபம் இதுதான் சரியான வாலிப பருவம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பாவங்கள் சொரிந்து வரக்கூடிய இடம், அத்துணை பாவங்களும் சங்கமிக்க கூடிய இடத்தில் பிறந்தவர். நபிப்பட்டம் கிடைக்கல, 23 வயது. மக்காவுடைய குஃபார்களால் அஸ்ஸாதிக், உண்மையாளர், பொய் பேச மாட்டாரு, உண்மை பேசக்கூடியவர். மக்காவுடைய குஃபார்களால் சீல் குத்தப்பட்டவர், உண்மையை மட்டும் பேசக்கூடியவர். அல் அமீன், நம்பிக்கையானவர், நம்பகத்தன்மை உள்ளவர், எதையும் நம்பி கொடுக்கலாம். மோசடி செய்யக்கூடிய சிபத் இவர்கிட்ட இல்ல. 23 வயது, 23 வயது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மக்கால அனைத்து குஃபார்களும் வசதி படைத்தவர்கள் அனைவரும் போட்டி போடுகிறார்கள். யாரை திருமணம் செய்ய? ஹதீஜா பின்த் குவைலித்,
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய. ஏன்? மக்காவுடைய தொழிலதிபர், மக்காவுடைய செல்வ சீமாட்டி, மக்காவுடைய கோடீஸ்வரி அந்த நாளில் அதிகமான நாடுகளுக்கு சென்று அதிகமான பொருட்களை எடுத்து வந்து மக்காவில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. அவர்கள் தேர்ந்தெடுத்தது யாரை கணவனாக? யாரை எடுத்தார்கள்? ஏழை வாலிபனை, அனாதை வாலிபனை. ஒழுக்கம், ஒழுக்க விழுமியங்கள், நல்ல பண்புகள், அஹ்லாக்குகள், நல்ல பேச்சு, இதை தேர்ந்தெடுத்தார்கள். யாரை திருமணம் செய்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏழை வாலிபர், அனாதை வாலிபர், பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அவருடைய சிஃபாத் மட்டும்தான் அவருக்கு அடையாளம், அவருடைய குணம் தான் அவருடைய அடையாளம். அதை தவிர எமக்கு அடையாளம் கிடையாது. நாம் எதையும் அடையாளமாக எடுக்க முடியாது. கண்ணியமான உறவுகளே, சீரத்தை பெரட்டி படிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீரத் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க தான் வழிகாட்டி. இவங்க இல்லாம உலகத்துல நாம் யாரை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? ஆக்டர்களை, பிளேயர்ஸ்களை என்ன செய்ய போகிறார்கள்? இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசிக்கிறானோ, யாரை போல் ஆக வேண்டும் என்று அங்கங்கமாக ரசித்து வாழ்கிறானோ, அவனோடு தான் எழுப்பாற்றப்படுவார். வாழ்வது ஆக்டர்களை போல, ஆசைப்படுவது பிளேயர்ஸ்களை, ஆசைப்படுவது உலகத்திலே சாதித்தவர்களை. ஆனால் மறுமையின் ஆசை நபியோடு எழுப்பப்பட வேண்டும். எவ்வாறு சாத்தியம்? எவ்வாறு சாத்தியம்? நடக்க முடியாத காரியம். கண்ணியமான வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வயது, வாழ்க்கையில் ஒரு பொய் சொன்னது கிடையாது. விபச்சாரம் மலிந்து காணப்படக்கூடிய நாள் அது. வாழ்க்கையில் ஒரு விபச்சாரம் என்றால் என்னென்றே தெரியாது. நபி பட்டத்துக்கு முன்னால் சொல்கிறேன், நபி பட்டம் கிடைத்தவுடன் நபியாக இருக்கலாம், திருந்திருக்கலாம் என்று சொல்லலாம். நபியாக ஆகுவதற்கு முன்னருடைய வாழ்க்கை இது. அவருடைய வாழ்நாட்களில் ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை தொட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் திருமணம் நடக்குகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 25 வருடங்கள், 40 வயதாகிறது. அப்பதான் அல்லாஹு தஆலா நபி பட்டத்தையே கொடுக்கிறார். வாலிபத்தை முடித்து விளங்கக்கூடிய பொறுமையின் சிகரத்தின் வயதாகிய 40 வயதில் அல்லாஹ் கொடுக்கிறார். 40 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டத்தை கொடுத்த உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வலு மின் நிசா, பெண்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற வாலிபர் யார்? 38 வயதாகிய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க கூட்டாளிட்ட, அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்து விட்டார். யோசிக்கல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் உண்மை மட்டும்தான். சொன்னவுடன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவை சொன்ன முதல் ஆண் 38 வயது வாலிபர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் உடனே போய் 6 பேர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 6 வாலிபர்கள். இஸ்லாம் இந்த உலகத்தில் வாளால் பரப்பப்பட்டதல்ல, வாலிபத்தின் மூலமாக பரப்பப்பட்டது. இஸ்லாம் இந்த உலகத்தில் மேலோங்கியது வாளால் அல்ல, வாலிபத்தினால். இந்த தீனை அல்லாஹ் ஹயாத்தாக்கியது வாலிபத்தினால். கண்ணியமான உறவுகளே, நண்பர்களே, வாலிபர்களே, நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை சந்திக்க மாட்டோம் என்று உறுதி இருக்கிறதா?
கண்ணியமான உறவுகளே, முதலாவதாக கூட்டிக் கொண்டு வந்த முதல் வாலிபர் யார்? 34 வயதுடைய வாலிபர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான உறவுகளே, இதான் வாலிபம். இது வாலிபத்தினுடைய ஆரம்பம். இஸ்லாம் எமக்கு தந்த வரலாறு. நாம் கலிமா சொன்னதற்கு மிக முக்கியமான காரண கர்த்தாக்கள். கண்ணியமான உறவுகளே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 34 வயதுடைய வாலிபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்களை திருமணம் செய்தவர்கள். ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஒருத்தர் வஃபாத் ஆகின பின்னால இன்னொருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து வைத்தார்கள். அதுக்கு பின்னால் நபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? 2 மகள்களும் வஃபாத். ஒன்றன் பின் ஒன்றாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்த நபியுடைய மகள்மாருடைய வஃபாத்துக்கு பின்னால் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கான லீ 40 பின்தன், எனக்கு அல்லாஹ் 40 மகள்மார்களை தந்தால், 40 மகள்மார்களை தந்தாலும் லஸவஜது உஸ்மான், நான் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் மௌத்தாக்கினாலும் திரும்ப திரும்ப நான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் திருமணம் செய்து கொடுப்பேன். கண்ணியமானவர்களே, வாலிபர் 34 வயது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த 34 வயது உள்ளவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு என்ன? எவ்வளவு தூரம் இருக்கிறான் அல்லாஹ்? என்னுடைய உறவுக்கும் என்னுடைய உடம்புக்கும் என்னுடைய படைத்தவனுக்கும் உள்ள உறவு என்ன? எவ்வளவு தூரத்தில் வைத்திருக்கிறோம் அல்லாஹ்வை? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்கள்? ஒவ்வொரு குதுபாவிலும் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இவருடைய பேர் சொல்லப்படும் பொழுது கவனித்து பார்த்தவர்களுக்கு தெரியும், ஹயாஅன் உஸ்மான். வெட்கம் என்றாலே உஸ்மான், வெட்கம் என்றாலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. லேசான நபி அல்ல, லேசான சஹாபி அல்ல. கண்ணியமான உறவுகளே, வாழ்க்கையில் எழுதுகிறார்களுடைய சீரத்தை வாழ்க்கையில் வலது கையால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டது கிடையாது. கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம். இது வாலிபர். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் நாம்? மௌத்தாக மாட்டோம் என்று நம்பிக்கை இருக்கிறதா? அல்லாஹ்விடம் மாட்ட மாட்டோம் என்று நம்பிக்கை இருக்கிறதா? தப்பலாம் என்று நினைக்கிறீர்களா? தப்ப முடியாது. இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் மீண்டே ஆகணும். அவனை பார்த்தாகணும், அவனுக்கு முன்னால் நின்றாகணும், அவனுடைய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லணும். தப்ப முடியாது. அவுரத்த வலது கையால தொட்டது கிடையாது உஸ்மான். எவ்வளவு வெட்கம் இருக்கும். ஹதீஸ் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெட்கத்தை ஷமாயிலே திர்மிதிலே இந்த ஸஹீஹான ஹதீஸ் வருகிறது. நபியுடைய வெட்கம் எது தெரியுமா? ஒரு கன்னி பெண் திருமணம் செய்ய முன்னால திரைக்கு பின்னால இருந்து எவ்வாறு வெட்கி தலை குனிவாளோ இதுதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வெட்கம். இந்த வெட்கத்தின் சிகரம் ஹஜ்ரத் உஸ்மானை பார்த்து கூட வெட்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழ்ந்த வாலிபர்கள் 11 வருடம் 11 மாதங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர். லேசான சஹாபி அல்ல, லேசான சஹாபி அல்ல. 11 வருடங்கள் 11 மாதங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய சஹாபி. சக்கராத்தில வலியோடு இருக்கிறார்கள். நோன்பு நோற்றிருந்தார்கள், நோன்பு பிடித்திருந்தார்கள். குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் பக்ரால முதலாவது ஜுஸுடைய கடைசி பக்கத்துல ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்ற ஆயத்தை ஓதும் பொழுது குஃபார்களால் கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாகிறார்கள். இந்த இரத்தம் அந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற ஆயத்தில் தெரித்திருக்கிறது. இன்னும் அந்த கரையோடு
டர்க்கியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டி இஸ்தாம்புல்ல உள்ள மியூசியம்ல இந்த கரையோடு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்று பார்க்கலாம். இந்த குர்ஆன் தான் இந்த உலகத்திலே எழுத்து வடிவில் எழுதப்பட்ட குர்ஆன். இந்த உலகத்திற்கு குர்ஆன் வந்தது எழுத்து வடிவில் அல்ல, ஒலி வடிவில், சத்த வடிவில் தான் குர்ஆன் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ஒலி வடிவில் சத்த ரூபத்தில் தான் குர்ஆன் வந்திறங்கியது. பின்னால் நாம் குர்ஆனை மறந்து விடுவோம், எமக்கு குர்ஆன் கிடைத்து விடாதோ என்ற பயத்தின் பல முயற்சியின் மூலமாக எழுதப்பட்ட முதல் குர்ஆனில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் தான் அந்த குர்ஆன் எழுதப்பட்டது. அந்த குர்ஆனில் அந்த ஆயத்தில் அந்த இரத்த கரையோடு இஸ்தாம்புல் மியூசியம்ல அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கா மியூசியம்ல போயிட்டு பார்க்கக்கூடிய குர்ஆன் இருக்கிறதே ஒரிஜினல் அல்ல, அவருடைய பிரதி. முதலாக கையெழுத்தில் எழுதப்பட்ட குர்ஆன் ஒரிஜினல் இருக்கிற டர்க்கி இஸ்தாம்புல். இரண்டாவது பிரதி கோப்பியாக அடிக்கப்பட்டதுதான் மக்கா மியூசியம்ல பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான உறவுகளே, இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் ஒரு நாளைக்கு அதிகமாக ஓதக்கூடிய மிக முக்கியமான சஹாபி. சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்பு நபி, குர்ஆன் நடந்து வரத்தை பார்க்க ஆசைப்படுறீங்களா? எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? ஆசையோடு ஆவலோடு சஹாபாக்கள் திரும்பி பார்க்கிறார்கள். யார் அந்த பாக்கியசாலி? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான உறவுகளே, இது தான் வாழ்ந்த வாழ்க்கையின் யதார்த்தம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள். கதவு தட்டப்படுகிறது. கேட்டார்கள், யார் அவர்? வெளியிருந்து சத்தம் வருகிறது, நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள், வாருங்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆடை முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட இடத்தில் கொஞ்சம் உயர்ந்திருந்தது. முழங்காலுக்கு மேல அல்ல, முழங்காலுக்கு கீழே கரண்டை காலுக்கும் இடையில நபியுடைய ஆடை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை சரி செய்யவில்லை. வந்தார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். அதுக்கு பின்னால் சென்று விட்டார்கள். மறுபடியும் கதவு தட்டப்படுகிறது. யார் அவர்? நான் உமர் வந்திருக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு, வாருங்கள் உள்ளே. அவர்களும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். மூணாவது நபர், கதவு தட்டப்படுகிறது. யார்? மன் அன்த்? அனா உஸ்மான், நான் உஸ்மான் வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழும்பி அந்த மறைய வேண்டிய பகுதியை மறைத்து தன்னுடைய கால்களை முழுவதுமாக மறைத்து உட்கார்ந்து கொண்டார்கள். அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சும்மா விடுவாங்களா? அத்துணையும் கவனிக்கக்கூடியவர்களே, கவனித்து பார்க்கிறார்கள். பேசினார்கள், சென்று விட்டார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவரை பார்த்து, யா ஹபீபல்லாஹ், முதலாவதுடைய வாப்பா வந்தாரே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நீ ஒன்றும் செய்யல, அதை நீங்க சரி செய்யல, ஆடைய நான் பார்த்தேன். இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஷைத்தானே கண்டு பயந்து ஓடக்கூடிய உமர் வந்தாரு, நீங்க ஒரு ஆடையை சரி செய்யல. ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்த மட்டும் எழும்பி அந்த ஆடையை அவசரமாக கால்களை மறைத்து பாதங்களையும் சேர்த்து மறைத்து உட்கார்ந்து கொண்டீர்களே, ஏன் ஹபீப் இதையே செஞ்சீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா ஸஹீம் الرجل, ஆயிஷாவை விளங்கிக்கோங்க, ஒரு மனிதனுடைய வெட்கத்தை பார்த்து தஸ்தஹீ மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள். அப்பொழுது நான் ஏன் வெட்கப்படாமல் இருக்க முடியும்? மலக்குமார்கள் பார்த்து வெட்கப்படக்கூடிய ஒரு சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான உறவுகளே, இதுதான் வாலிபா. ஆடை எப்படி இருக்கிறது என்பதை உதாரணத்துக்கு எடுத்தால், ஸ்விம்மிங் பூல் போறோம் இல்லையா? ஸ்விம்மிங் பூல் போறோம் இல்லையா? சில இடத்திலே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலும் கூட முழங்காலுக்கு மேல ஷோர்ட்ஸ் அணிந்திருந்தா மட்டும்தான் இறங்கலாம், அனுமதி இல்லை.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முக்கியமா, எமக்கு பாதுகாத்து தந்த இந்த கலிமா முக்கியமா, அல்லது இந்த குளிக்கக்கூடிய அந்த குளியல் முக்கியமா? எமக்கு ஔரத்தை துறக்கிறது ஹராம். எந்த நிலையிலாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலாக இருந்தாலும் சரி, என்னுடைய முழங்காலுக்கு மேலாய் இன்னைக்கு அதிகமானவங்க சட்டம் போட்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் வெட்கம் இருக்கிறது, ஆண்களுக்கு கிடையாது. யாரு சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் செய்ய ஆசையா? பாவம் செய்யணுமா? பாவம் செய்ய மனசு துடிக்குதா? அலா தஸ்தஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா லம் தஸ்தஹி, உனக்கு வெட்கம் இல்லை இருந்தா ஃபஸ்னா மா ஷித், நீ வேண்டியதை செஞ்சுக்கோ. உனக்கு வெட்கம் இல்லை இருந்தால் நீ வேண்டியதை செய்யலாம். வெட்கம் எப்ப எடுபடுமோ அப்ப பாவம் சிம்பிள் ஆகும். வெட்கம் எப்ப எங்களிடம் கலட்டப்படுமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் கிட்டையாகும். கண்ணியமான உறவுகளே, ஔரத் மிக முக்கியமான பகுதி, மறைக்க வேண்டிய பகுதி. எந்த நிலையிலும் எந்த சுற்றுலாவிலும் தான், அது பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல மட்டும்தானே. எந்த இடத்திலும் அல்லாஹ் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதோ வாலிபம், என்னுடைய வாலிபம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக மனதில் கையை வைத்து நினைத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை அவசரமாக அல்லாஹ்வுடைய கோபத்தினுடைய பாதையை விட்டும் இரக்கத்தின் பாதையின் பக்கம் திருப்பிக் கொள்ளுமாறு அன்பாக இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹ் மனிதரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.